தமிழ்களம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்ப நாம எங்க இருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 ஊரையும் கட்டி அரசாளக்கூடிய சக்தி வாய்ந்த கருப்பசாமி கோயில் இருக்கிறோம். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா குளம், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மலை அப்படின்னு இயற்கையான சூழலோடு அமைந்திருக்கக்கூடிய ஒரு கோயில் தான் முதலைக்குளம் கருப்பசாமி கோயில். கிட்டத்தட்ட மதுரை மாவட்டத்துல இருந்து உசிலம்பட்டி போற வழியில அமைஞ்சிருக்கக்கூடிய அருமையான கோயில் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய கருப்பை நினைச்சா மட்டும்தான் அவனுடைய சன்னதி வாசல்லையே கால் வைக்க முடியும் அப்படிங்கிறது மக்களுடைய நம்பிக்கையா இருக்கு. வாங்க போய் பார்க்கலாம் முதலைக்குளம் கருப்பசாமி கோயில். கோவிலுடைய பூசாரி திரு அசோக் அவர்களோட இணைஞ்சிருக்கிறோம். வணக்கம்மா. வணக்கம். கோயில்ல நடக்கக்கூடிய சிறப்பான திருவிழாக்கள் பத்தி சொல்லுங்க. மாசி சிவன்ராத்திரிக்கு 7 நாள் திருவிழா நடக்கும். 7 நாள் திருவிழால முதல் நாள் வந்து பூசாரி பட்டியில இருந்து மாப்பானை வரும். சாமிக்கு எப்பயும் போல சாமி உருவம் இல்லாமத்தான் இருப்பாங்க. மாசி சிவன்ராத்திரிக்கு உருவம் வச்சு சாமி கும்பிடுவோம். உருவ வச்சு சாமி கும்பிட்டு எங்களுடைய பங்காளி ஆணிமையும் பொன்னிமையும் எல்லாரும் ஒவ்வொரு ஊர்ல இருந்து வருவாங்க. இந்த குளக்காரை பத்தி சொல்லுங்க. முதலை குளம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த குளத்துல வந்து மீன்பிடி திருவிழா நடக்கும். இது கோயிலுடைய குளம். ஆமா, இந்த கம்மாயில வந்து இங்க நேர்த்திக்கடனா வச்சுட்டு போவாங்க ஒவ்வொருத்தவங்களும். சாமி இந்த மாதிரி இப்படிதான் நான் அந்த மீன் குஞ்சு வாங்கி விடுறேன், என்னுடைய கோரிக்கை நிறைவேறினா நான் மீன் குஞ்சு வாங்கி விடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மீன் குஞ்சு வாங்கி விடுவாங்க. மீன் குஞ்சு வாங்கி விட்டா அது வந்து பழுகணுன்னே வைகாசி மாசம் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை, இது ஒரு நாள் புதன்கிழமை இந்த மாதிரி இது விடுவாங்க. இது வந்து குத்தகைக்கு விட மாட்டாங்க. இந்த மீன் இதை வந்து எல்லா ஊர் பொதுமக்கள் அனைவரும் வந்து எவ்வளவு வேணுமாலும் மீன் பிடிச்சிக்கலாம். அவங்க வலை போட்டு பிடிச்சிக்கலாம். அந்த வருஷத்துல ஒரு நாள் அந்த மீன் பிடி திருவிழா நடக்கும். அது மாதிரி 3 வெடி போடுவாங்க. 3 வெடியில முதல் வெடி, 2வது வெடி, 3வது வெடி. 3வது வெடி போட்ட உடனே அந்த கம்மாய்க்குள்ள இறங்கி மீன் கிடைக்கும். இதுக்கு முன்னாடி இறங்கிட்டாங்கன்னா அவ்வளவாதான், யாருக்கும் மீன் கிடைக்கும், கம்மியா தான் வரும். இந்த குளம் வந்ததுல இருந்து, இந்த கோயிலுடைய குளம் வந்ததுல இருந்து யாருக்கும் குத்தகை விட மாட்டாங்க. அப்படின்ட்டா பாம்பா மாறிடும். அது இந்த கோயிலுடைய சிறப்பு. அது மாதிரி கோயிலுக்கு வர முடியாது, வந்துட்டாங்கன்னா அவங்க கோரிக்கை அனைத்தும் கண்டிப்பா நிறைவேறிடும். குடிக்கிறவங்க வந்தாங்கன்னா அவங்களோட சத்தியம் வாங்கி கட்டுவோம். அவங்க சத்தியம் பண்ணிட்டு போய் தொட்டாங்கன்னா ரொம்ப சிக்கல் விஷயங்கள. குழந்தை இல்லாதவங்க வந்தாங்கன்னா அதுக்குரிய வழிமுறை பண்ணி முந்தான சிலை கிழிச்சு கல்லை வச்சு கட்டி நாங்க குழந்தை வரத்துக்கு சாமிகிட்ட சொல்லி சுண்ணீர் போட்டு விடுவோம். இங்க இருந்து கருந்தோர செடி விசேஷமானது, எங்கேயுமே இருக்காது. இங்க அந்த செடியை எடுத்து சாப்பிட்டுட்டு அவங்க போனாங்கன்னா கண்டிப்பா கிடைச்சிடும். பொதுவா வந்து கோயிலுக்கு வர முடியாது, வந்துட்டு அவங்க கோரிக்கை அனைத்து நிவர்த்தி ஆயிரும். கண்டிப்பா கண்டிப்பா, ரொம்ப சந்தோஷம். என்னதான் முதலைக்குளம் கருப்பசாமி கோயில் அப்படின்னு சொன்னாலும் இங்க முதன்மை தெய்வமா இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா காமாட்சி அம்மன் தான். தமிழகத்தினுடைய கிராமங்கள்ல பெருந்தெய்வமாகவும் நாட்டார் தெய்வமாகவும் காமாட்சி அம்மனுடைய கோயில்கள் எல்லா இடங்களிலும் இருந்தாலும் கூட இங்க இருக்கக்கூடிய காமாட்சி உருவம் இல்லாத அருவ நிலையில காட்சி கொடுக்குறாங்க. எப்படி மூங்கில் எண்ணெய் காமாட்சி தேவதானப்பட்டியில அருவ நிலையில இருக்கிறாங்களோ அதே மாதிரி உருவம் இல்லாத நிலையில் காமாட்சி அம்மன் கொலுவிருக்கக்கூடிய ஒரு கோயிலாகத்தான் இந்த முதலைக்குளம் கருப்பசாமி கோயில் அமைஞ்சிருக்கு. வருஷத்துல ஒரு நாள் மட்டும் திருவிழா நடக்கக்கூடிய காலகட்டங்கள்ல மாவிளக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாப்பூசை நடக்கக்கூடிய காலங்களில் மட்டும் உருவம் கொடுத்து வழிபடக்கூடிய மரபு அப்படிங்கிறது இந்த கோயிலுடைய சிறப்பாகவே அமைஞ்சிருக்கு. மேல இருக்கக்கூடிய பீடம் காமாட்சி அம்மனுக்குரிய பீடமாகவும், கீழே இருக்கக்கூடிய நிலையில கருப்பன் இருந்து தேவதானப்பட்டியில் எப்படி வந்து காமாட்சி இருக்கிறாங்களோ அதே மாதிரி இங்க உருவ நிலையில் காமாட்சி இல்லாமல் அருவ நிலையில் இருந்து கருப்பன் பரிவார தெய்வமாக, காவல் தெய்வமாக விளங்கக்கூடிய தலமாக இதை பார்க்கிறோம். என்னதான் இருந்தாலும் முதலைக்குளம் கருப்பசாமி கோயில் தான் அழைக்கப்படுது. ஒரு குடும்பத்தினர் வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இங்க இருக்கக்கூடிய முதலைக்குளம் கருப்பனை வழிபடக்கூடிய விஷயத்த பார்த்திருந்தோம். யாரு எங்கிருந்து வராங்க, எப்படியான அனுபவம் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்ண்ணே. வணக்கம்ண்ணே. உங்க பேரு? என் பேர் சுபாஷ். எங்க இருந்து வரீங்க? மதுரை இருந்து பைக்கரால இருந்து வரீங்க. ஓகேண்ணே. இப்ப இந்த கோயிலுக்கு எத்தனை தடவை வந்திருக்கீங்க? எப்படிப்பட்ட கோயில் இது? இது வந்து சக்தி உள்ள கோயில். நம்ம நினைச்சது நிறைவேறும். அதனால நம்ம நேர்த்திக்கடனை பண்றது. நம்ம ஒரு வருஷமாவே வரும். ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை வந்துருவோம். அந்த 5 வருஷமா வந்து நம்ம நினைச்சது நிறைவேறும். நம்ம சக்தி உள்ள கோயில் இது. எல்லாருக்கும் நடுமுதல கோயில் இருந்தாலே எல்லாத்துக்கும் பாதி பேர் குலசாமி கோயில் எப்படி சொல்றதுன்னா பெருமை பெற்ற கோயில் இது. உலகெங்கும் தெரியும். நடுமுத கோயில் இருந்தாலே உலகம்னு பேசப்பட்ட கோயில் தான். நீங்க நினைச்ச ஒரு விஷயம் நடந்திருக்காங்க வந்து? நடந்திருக்கு. என்ன மாதிரி விஷயம் சொல்லலாம்?
எப்படி சொல்ல கையால் சோதூர் சாமின்றோம். ஒரு ஒன்று வீடு வாங்கணும்னு நினைச்சா வீடு வாங்கி வரும். ஒரு ஆம்பளை பிள்ளை வேணும்னா ஆம்பளை பிள்ளை சக்தி உள்ள கோயில் இது. நினைச்சது நிறைவேறும். குழந்தை எல்லாம் வந்து சாமி கும்பிட்டா குழந்தை கொடுத்துருது. அதனால கல்யாணம் முடியாம கல்யாணம் குடிக்க கூடாதுன்னா கல்யாணம் குடிக்காம இருக்காங்க. சக்தி உள்ள கோயில். அதனால நினைச்சது வேண்டிதான் நினைச்சது நம்ம. இந்த முதலைக்குளம் கருப்புசாமி கோயில்ல தன்னுடைய நேர்த்திக்கடன் நடந்தது அப்படின்னு சொன்னா கெடா வெட்டி பூசை பண்ணக்கூடிய நபர்களும் இருக்கிறாங்க. அதே மாதிரி நேர்த்திக்கடன்ல மணி கட்டக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. சின்ன மீன் குஞ்சுகளை வாங்கி இந்த குளத்துல விடுறவங்களும் இருக்கிறாங்க. இப்படி விதவிதமான நேர்த்திக்கடன்கள் இங்க நடந்துகிட்டே இருக்கு. எல்லாருடைய வேண்டுதலையும் நின்று நிலையில நடத்தி கொடுக்கிறார் கருப்பசாமி அப்படிங்கிற நம்பிக்கை இங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமே இருக்கு. தாய்க்கிழவி திரைப்படத்துல பவுனதாய் கதாபாத்திரம் சாமி கும்பிடுற மாதிரி ஒரு இடம் வரும். அப்ப எல்லா சாமி பேரும் சொல்றப்ப தலையெடுக்கும் முதலைக்குள கருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்திருக்கக்கூடிய முதலைக்குள கருப்புக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். இதுதான் அந்த முதலைக்குளம். இங்க இருக்கக்கூடிய கருப்பசாமியை தான் முதலைக்குள கருப்பசாமி அப்படின்னு சொல்றாங்க. இவரை நீதி காக்கக்கூடிய தெய்வம் அப்படின்னு சொல்றாங்க. யாராவது ஒருத்தவங்க தப்பு பண்ணிட்டாங்க, அதை நம்மளால நிரூபிக்க முடியல, நமக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய கருப்பசாமிகிட்ட வந்து முறையிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவர் நீதி வாங்கி தருவார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. பொருள் காணாம போனா கூட வந்து இந்த கருப்பசாமியை வேண்டிட்டு போனா கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிறது மக்களுடைய நம்பிக்கையா இருக்கு. நீதியை நிலைநிறுத்தக்கூடிய கருப்பசாமியா இங்க இருக்கக்கூடிய முதலைக்குள கருப்பு திகழ்றார் அப்படிங்கிறது மக்களுடைய நம்பிக்கை. இன்னைக்கு முதலைக்குளம் கருப்பசாமி கோயிலுக்கு வந்திருந்தோம். அந்த கோயிலுடைய சிறப்புகள் என்ன, வழிபாட்டு முறைகள் என்ன, திருவிழாக்கள் எப்படி எல்லாம் நடக்குது, மக்களுடைய நம்பிக்கைகள் என்ன அப்படின்னு எல்லாமே பார்த்திருந்தோம். இதே மாதிரி மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பாலுவானந்த். நன்றி, வணக்கம்.